அப்படி செய்தியை கேட்கும்படியா ஆயத்தப்படுவோம். பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் மேலே அம்மா. பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினி எல்லவர் போல் எவரையும் கண்டதுமில்லை அம்மா. காசினி எல்லவர் போல் எவரையும் கண்டதுமில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எந்த வருஷமும் நவம்பர் டிசம்பர் மாதத்திலே கூட்டங்கள் நடக்கும் பொழுது மழை பெய்து கெடுத்ததாக இல்லை. பல வருஷங்கள் அந்த நாட்களிலே, ஆரம்பித்த நாட்களிலே 84, 85 அப்புறம் நிறைய மழை பெய்யும். சில கூட்டங்கள் தடை பண்ணியிருக்கு, ஆனால் தொடர்ந்து நடந்தது. சென்ற வெள்ளிக்கிழமை கூட 1 மணி நேரம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஒருவேளை நம்ம பரிதாபப்படலாம், அதை நினைச்சு ஏன் நடந்துச்சுன்னு நமக்குள்ள கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அன்றைக்கு எனக்கும் மனைவிக்கும் more than 1 hour நேக நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், உண்மைதான். சேர்ந்து ஜெபிக்கிறோம், உண்மைதான். ஆனா 1 மணி நேரத்துக்கு மேலாக இணைந்து ஜெபிக்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய தருணத்தை கொடுத்தார். ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் கர்த்தரிடத்திலே முறையிட கற்றுக்கொள்வோம். நேரத்தில் நாம் அந்த காரியத்தை சரி செய்து விடலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மாலே சரி செய்ய முடியாது. கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியத்தை செய்யட்டும். இரண்டாவது, உங்க வீட்டுல எல்லாம் எத்தனை நாளுக்கு பவர் இல்லை? 2 days, 4 days, 2 days, just 2 days. எங்களுக்கும் 4 நாள், 4 days. 3 இரவு எப்படியோ பல்ல கடிச்சிட்டு சமாதானத்தோடு இருந்து பார்த்தோம். யாரையும் குறை சொல்லல. தண்ணி வற்றி போகுமோன்னு கூட ஒரு
மனசுல ஒரு பயம் வரல, கலக்கம் வரல. 3 நாள் இரவு எப்படியோ கர்த்தருடைய சமாதானத்தை கேட்டோம். ஆனா 3 நாள் இரவு முடிந்து அடுத்த நாள் பகல் நேரத்தில் நாங்கள் பொறுமையை இழந்துட்டோம். அந்த பகல் நேரம் சாயந்தரம் 8 மணி 8:30 மணிக்கு தான் பவர் வந்துச்சு. அன்னைக்கு இரவு சுகமாய் தங்க கர்த்தர் உதவி கொடுத்தார். ஆனால் அந்த பகல் நேரத்தில் நாம் பொறுமையை இழக்க நாம் ஆரம்பித்தோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் நினைக்கிறேன் கர்த்தர் இந்த காரியத்தை, we never had floods in Besant Nagar. Everything was wonderful. பட் ஏன் இந்த 4 நாள் பவர் கட் வந்தது? அது நான் காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது. நான் 69 நான் மெட்ராஸ்ல இருக்கேன். 4 நாள் பவர் இல்லாம இருந்ததே கிடையாது. ஆனால் நமக்கு ஒருவேளை கர்த்தர் இந்த நாட்களிலே பொறுமையையும் சாந்தத்தையும் கற்றுக் கொடுக்க தரமணியில ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பி அந்த ஃபீடர் ஸ்டேஷனை முழுக வைத்து நமக்கு கரண்ட் இல்லாம பண்ணினார். இங்க வெள்ளம் வந்து அது கரண்ட் இல்லாம போகல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெள்ளத்தை அனுப்பி the feeder station was about 7-8 feet level of water. அந்த இடத்துல வெள்ளத்தை கொடுத்து நமக்கு ஒரு 4 நாட்கள் பொறுமையை கற்றுக்கொள்ள கர்த்தர் செய்திருக்கிறார். நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆகையினாலே இந்த ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை நம்மளை அது அஃபெக்ட் பண்ணல, ஆனா ஆகையினால தான் நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கும்படிக்கு நீங்க எருசலேமிலே காத்திருங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த 4 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கவும் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நான் தரிப்பிக்கப்படவும் கர்த்தர் இந்த நாட்களை தெரிந்து கொண்டார். அந்த உன்னதத்தில் இருந்து வருகிற பலன் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் கிடைக்கிற திவ்ய சுவாபங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த திவ்ய சுவாபங்கள், ஆவியினுடைய கனிகள், பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைக்கிற ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனத்திலே வாசிக்கிறோம். அதுல ஒரு ஆவிக்குரிய கனி ஒன்று சாந்தம். நல்லா கவனிக்கணும். அப்போ இது அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்கிறதுன்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். அந்த பரிசுத்த அபிஷேகத்தினாலே பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் வந்து, அது அபிஷேகத்தினாலே கிடைக்கும் என்றுதான் போட்டிருக்கு. ஆனா அந்த அபிஷேகத்தினாலே நான் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருந்து, எருசலேமிலே காத்திருங்கள், அவருடைய பிரசன்னத்திலே காத்திருந்து அந்த திவ்ய சுவாபத்தை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது. ஒருவேளை பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷை வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், வல்லமை வரங்கள், அற்புதங்கள் செய்கிற வல்லமை எல்லாம் அப்படியே ரொம்ப பெருகி இருக்கிறது, உண்மைதான். ஆனால் இந்த திவ்ய சுவாபம் இல்லை. அதை ஆண்டவருடைய பாதத்திலே கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொள்வதற்கு தான் ஒருவேளை இந்த 4 நாட்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். சரிதானே? இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் தியானித்துக் கொண்டிருந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அது 2 சாமுவேலின் புஸ்தகம். ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்,
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நல்ல கவனிங்க, இத நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த அதிகாரத்தை முற்றுமாய் நீங்க வாசிக்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கு சொல்லப்படுகிறதை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. 30வது வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் எழுதியிருக்கு. 40 வருஷங்கள் அவன் அரசாண்டான் என்று வேதம் சொல்லி. ஆனால் அதுல இன்னொரு காரியமும் எழுதியிருக்கிறது. எப்ரோனிலே யூதா, இஸ்ரவேலினுக்கு தலைவனாய் யூதாவுக்கு ராஜாவாக 7.5 ஆண்டுகள் அங்கு ராஜாவாக இருக்கிறார் என்று போட்டிருக்கோம். நீங்க எடுத்து வாசித்து பார்த்தாதான் அதனுடைய ரகசியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு அப்ராக்சிமேஷன் அல்ல, 7.5 ஆண்டுகள் என்று போட்டிருக்கும். ஆனால் சமஸ்த சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் அவன் 30 வருஷமாக ராஜாவாக இருந்தானா. அப்ப 33 வருஷங்கள். 33 7.5 ஏன் 40ன்னு போட்டிருக்கு? ஆண்டவர் தப்பு கணக்கு போட்டாரோ? அவர் தப்பு கணக்கு போடலன்னு நம்புறவங்க இதற்கு காரணத்தை எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? எதுமா 6 மாசம் என்ன பண்ணிட்டான்? விருத்தி அடையல. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. 40 வருஷமும் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏன்னா அங்க நீ இத்தனை வருஷம் ஆண்டான்னு காமிக்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிகர் கொடுக்கல. இந்த 10வது வசனத்திலே அவர் எழுதின நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். இட்ஸ் நாட் a historical book, it's a spiritual book. Don't look into Bible for a history. Then இந்த மாதிரி ஒரு கூட்டல்ல தப்பு விட்டார் ஆண்டவர். 33 வருஷமும் 7.5 40 தெரியாதா? அப்போ அவன் வாழ்ந்த நாட்களிலே விருத்தி அடையாத நாட்களும் இருந்திருக்கிறது. அந்த விருத்தி அடைவதற்கு அங்கு ஒரு காரணம் சொல்லி இருக்கிறது. என்ன காரணம் சொல்லி இருக்கிறது? தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப 6 மாதங்கள் இல்ல. அப்போ மற்ற நாட்கள் அவனோடு கூட இருந்த நாட்கள் 40 ஆண்டுகள். அதுல ஒவ்வொரு நாளும் அவன் விருத்தி அடைந்தானா. எனக்கு அன்புக்குரியல இது நினைச்சு பார்த்தேன். நானும் 40+ வருஷங்கள் நான் வேலை செய்தேன். I was working in a secular job for 40 years plus. 40 வருஷமா இருக்கும். அது கரெக்டா கூட்டி கழிச்சு பார்த்தா தெரியும். அதுல நான் சில வேளைக்கு யோசிச்சு பார்ப்பேன், கர்த்தர் என்னை விருத்தி அடைய செய்திருக்கிறார். உண்மைதான். நானா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்திருக்கிறேன் என்று நான் யோசித்து பார்த்தா இருக்கேன். அப்போ அந்த 40 ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை 20 ஆண்டு தான் நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்திருப்பேன். அதனால 40 ஆண்டு என்று நான் சொல்ல முடியாது. என்னென்றால் சாம் ஜெபத்திர ஒரு காரியத்தை செய்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் ஊழியம் செய்யறாங்க. ஆனா அவங்க 38-39 வருஷம் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. ஆனா சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் 30 வருஷம் ஊழியம் செய்ததாக ஒரு விழா வைத்திருந்தாங்க. அப்போ அந்த 8-9 வருஷம் ஒரு ஊழியம் இல்லையோ, நீங்க இன்னைக்கு கணக்கு பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட எத்தனை நாட்கள் இருந்திருப்பார்? கர்த்தர் உங்களோடு கூட இருந்த நாட்கள் அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கையில விருத்தி வேணும். ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருந்தார். அவர் என் வளரச் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினால் தான் அந்த அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொன்ன வசனத்தோடு கூட தேவனாயே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று போட்டு, அவரோடு கூட இல்லைன்னா அந்த நாளுக்கு நாள் என்ன இருக்காது? விருத்தி அடைந்திருக்கு. அன்புக்குரியவர்களே, இது
தேவனுடைய தயவு, மனுஷனுடைய தயவு. வேதம் அப்படித்தான் சொல்லுங்க. நீங்க நீதிமொழிகள் 3:4 வாஸ்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய தயவும் தேவனுடைய தயவும் இருந்தபடியினால் அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுங்க. யாரா எடுத்தவங்க வாசிங்க. இந்த கேள்வியும் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. உபாகமம் 29:9 வாசிங்க. அவன் விருத்தி அடைந்ததுக்கு அங்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. பாப்பா நீ சொல்லுமா. அப்ப இந்த 6 மாசம் அவன் செஞ்சதெல்லாம் என்ன ஆகல? நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அதன்படி செய்யும்போது என்னுடைய காரிய எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். இப்போ ஒரு கேள்வியோடு நான் இந்த டிவோஷனை ஆரம்பிக்க விரும்புகிறேன். உபாகமம் 29:4. இது என் மனைவியோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். சென்ற வெள்ளிக்கிழமை இங்க முழங்கால் படியிட்டு இருக்கும் பொழுது இங்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். பேசும்பொழுது ஒரு ரகசியத்தை அந்த 4வது வசனத்தில் சொல்லுங்க. அதை வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும். ஐயோ, இது என்னைக்காவது வாஸ்து உங்களுக்கு கேள்வி எழலையா? மோசே சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்களை வரைக்கும், உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை கர்த்தர். இப்போ வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே இந்த உணர்வு, இந்த காரியம் தான் எனக்கு பெரிதாயிட்டு. இந்த ஜனங்களுக்கு இப்ப என்ன இல்ல? உணர்வு இருக்குதா? உணரவே மாட்டேங்கிறாங்களே. பார்க்க கூட முடியல, கேட்கிறதுக்கு கூட அவங்க செவிகள் என்ன பண்ணிருக்கு? ஒருவேளை நான் நினைக்கிறேன் கர்த்தர் இந்த காரியத்தை, இந்த ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப் இன் திஸ் பிரசன்ட் ஜெனரேஷன், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய செவிகளை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறாரோ, நம்முடைய கண்களை எல்லாம் குருடாக்கி வைத்திருக்கிறாரோ? அல்ல, யோசித்து பாருங்க. உணர முடியாதபடிக்கு என்னுடைய இருதயம் கல்லாய் மாறி இருக்கிறதோ, கர்த்தர் அதை செய்திருக்கிறாரோ ஏதோ ஒரு காரியத்துக்காக. மோசே சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்கள், இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஊழியக்காரனாகிய நான் இதைத்தான் நினைக்கிறேன். கர்த்தர் இப்ப இருக்கிற இந்த ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் மத்தியில நாம் பார்க்கும் பொழுது இதுதான் எனக்கு தென்படுகிறது. இவர்களுக்கு உணர்வுள்ள இருதயமே இல்லையோ? கர்த்தர் அந்த உணரத்தக்க ஆவியை கொடுக்கலையோ? ஏன் ஜனங்கள் உணராதிருக்கிறாங்க? இந்த கேள்வியை நான் வச்சுட்டு நான் செய்திக்கு நான் போகட்டும். இதை நீங்க யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் இந்த மோசேக்கு இந்த வசனத்தை மூலமா இதை எழுதியிருக்கிறார்? அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ எப்போ கொடுத்தார்? அப்போ கொடுத்தவர் கொடுக்கலன்றவர் கொடுத்தார்னா அவர் எடுக்கவும் கூடும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? நீ சொல்லுமா. யூ ஆர் ஆன் மை வேவ் லென்த் ஆல்வேஸ். சொல்லு. அவர் கொடுத்தார்னா அவர் எடுப்பார். அப்போ நான் நினைக்கிறேன் ஆண்டவர் கொடுத்திருந்தார். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். உணர்வுள்ள ஆவியை நமக்கு கொடுத்தார். ஏன் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஏன் அதை நினைச்சு பார்த்தாதான் இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே உணர்வு இல்லையே. ஜனங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே, பார்த்தாலும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்களே. யோசித்து பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை மிகவும் அதிகமாய் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ நம்ம ஜெபம் பண்ணோம் இன்னைக்கு சில காரியத்துக்கு. இன்றைக்கு நம்முடைய பர்சனல் பிரேயர்ல
நம்ம இன்னொன்னையும் செய்யணும். ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் கொடுக்கல, ப்ராப்ளி கொடுத்திருந்து எடுத்துட்டீர், அதை திரும்பவும் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, போட்டு மெயின் செய்திக்கு நான் வரட்டும். அந்த 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதற்கு காரணத்தை அதோடு சேர்த்து எழுதி வைத்திருக்கிறார். தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒருவேளை ஆண்டவர் தாவீதுக்கு சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவன் ராஜ்யபாரம் பண்ணினா, அவனுக்கு அநேக எதிரிகள் இருப்பாங்க, அநேக யுத்தங்களை அவன் செய்திருக்க கூடும். அவனுக்கு அந்த சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்திருக்க கூடும். ஆகையினாலே அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டாம், எந்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை நீங்க கேளுங்க. There is not only one facet of God. சேனைகளின் கர்த்தராகிய தேவன் தாவீதோடு கூட இருந்தார். இன்னைக்கு என்னோடு கூட இருக்கணும்னா கர்த்தர் எனக்கு ஒரு ஞானமும் உள்ள இருதயத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு காரியத்தை நாங்க இருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் செய்த முறைகள் ஒரு வழியா இருந்திருக்கலாம். அந்த முறைகள் இப்பொழுது செயல்படாமல் இருக்கும். ரிச்சர்ட் தானா? நீங்க சொல்லுங்க. யூ ஆல்சோ ஹவ் சீன் 2 generations. அந்த காலத்தில் வெற்றி அடைவதற்கு ஒரு யூகத்தை செய்து நம்ம வெற்றியை பெற்றோம். ஆனா அதே யூகம் இப்பொழுது என்ன பண்ண முடியல? நீங்க கொடுக்கல. அப்ப போட்டு ஆன்டிபயோட்டிக் போ ஒர்க் பண்ணுதா? பாச்சா பலிக்கலையே. நீ அந்த நாள்ல ஸ்லைட் ரூல் வச்சு பண்ண இப்ப பண்ணுவியா? அப்போ கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட தேவனாய் நம்மோடு கூட இருக்கணும் இல்லையா? அப்போ என் காரியம் எல்லாம் வாய்க்கணும்னா கர்த்தர் அப்படி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உணர வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்னா நீங்க எப்பவுமே ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் பண்ணிடுவீங்க. இப்ப நான் ஜெயந்தி பார்த்து கேட்டா தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஆமென் சொல்லுவேன். எவ்ரிபடி வில் சே தட் ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா என்பதை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? நீ சொல்றதுனால நான் புரிய முடியாது சார். இப்ப அநேகர் அப்படிதான் சொல்றாங்க, தேவன் என்னோடு கூட இருக்கு. லஞ்சம் வாங்குறவனு கூட அப்படிதான் சொல்றான், கடவுள் என் கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவில்லை, அங்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அப்போ அது என்னன்னு அடுத்த 7வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்னில் தங்கி இருக்கும் பொழுது அவர் என்னோடு கூட என்ன பண்ணிருப்பாராம்? தங்கி இருப்பாராம். அப்போ கர்த்தர் என்னோடு கூட தங்கி இருப்பார் என்றால் நான் சொல்றது ஒரு புண்ணியம் இல்ல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறது பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்தால்தான் நாளுக்கு நாள் என்ன பண்ண முடியும்? நீ சொல்றதுனால விருத்தி வராது. That's what I want to tell you. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் தம்பட்டம் அடிக்கிறது படினாலே எனக்கு நாளுக்கு நாள் விருத்தி வடையாது. கர்த்தர் என்னோடு கூட, நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், மோசே மரித்து போன உடனே யோசுவா 1 புத்தகத்தை எடுத்து வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ கால் வைக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமா, உனக்கு இனிமேல் ஒரு பயலும் உனக்கு எதிராக நிற்பதில்லை. அப்போ
அவர் சொன்னது அதுக்கப்புறம் 8வது வசனத்துல சொல்றாரு, இது உனக்கு வாய்க்கணும்னா நீ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதே தியானம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் என்னோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு. the faith statement cannot do any miracle. கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று வார்த்தை சாட்சி சொல்லுகிறதுனால ஒரு காலனா பிரயோஜனம் கிடையாது, ஓட்ட காலனா கூட பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எனக்கு நடக்கிற சம்பவங்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவான். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடையலாம். கர்த்தர் சொன்னார், யோசுவாவிடத்துல சொன்னார். எப்பொழுதும் இந்த நியாயப்பிரமாண வார்த்தை, அதான் அந்த 29:9 வார்த்தை, அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள், நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும்படி மோசே சொல்லுகிறார். உனக்கு உணர்வுள்ள இருதயம் இல்ல, நீ கேட்கறதுக்கு உன் செவி மந்தமா இருக்கு, நீ பார்க்கறதுக்கு உன் கண்ணு குருடா இருக்கு, ஆனால் ஒண்ணு செய், இந்த வார்த்தைகளின் படி நீ செய்வாய் என்றால் நீ செய்கிறதெல்லாம் உனக்கு நீ உணர வேண்டாம். அப்படியே ஈயடிச்சான் காப்பி அடி. கர்த்தர் எப்படி அவங்களுக்கு பழக்கி கொடுத்திருக்கிறார். நீ உணராத படிக்கு, உணர்வுள்ள இருதயம் இன்னும் கொடுக்கல, நீ உணர வேண்டாம், நான் சொன்னதை அப்படியே செய். இப்போ இந்த நாட்கள்ல அது செய்யறது ரொம்ப கடினம். ஆகையினால் தான் கர்த்தர் அந்த நாட்களிலே செய்ததை இந்த நாட்களிலே அவர் செய்ய விரும்பல. உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அந்த உணர்வுள்ள ஆவி எனக்குள்ளே அது எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 வசனத்தை வாசிங்கன்னா எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கு அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லையாம். கர்த்தர் அவனை விட்டு பின்வாங்காமல் இருந்தபடியினாலே 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பின்மாற்றம் அடைந்தவங்க கூட இப்போ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு வாய்களியே பேசுறாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லு. இருக்க முடியாது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, ஆகையினால் கர்த்தர் அவனோடு கூட. அப்போ அவர் என்னோடு கூட தங்கி இருக்கும். அப்புறம் தான் அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, அவர் செஞ்சதெல்லாம் வாய்க்க செய்தார் கர்த்தர். இன்னொரு தேசத்திலிருந்து ஒரு தண்ணி இன்னைக்கு காவிரி ஆத்து கர்நாடகால இருந்து இங்க கொண்டு வர முடியல நம்மளால. அவன் இன்னொரு தேசத்திலிருந்து தண்ணீரை கொண்டு அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஒருவேளை கர்த்தர் அவனோடு கூட இல்ல, உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லும் பொழுது அதை அவனால உணர முடியல. கர்த்தர் அவனோடு கூட இல்ல, ஆகையினால அதை உணர முடியல. ஆனாலும் கர்த்தரிடத்தில் அவன் அழுது கேட்கிறான், ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமமாய் இருந்தேனே ஆண்டவரே. ஆண்டவர் 15 ஆண்டுகளை கிருபையாய் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார். அவன் சொன்னதெல்லாம் கர்த்தர் செய்தார். அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால். 2வது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தது மாத்திரமல்ல. அப்போஸ்தலர் 13:22 வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க வேதம் சொல்கிறது, அவனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், தாவீதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அவன் கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததற்கு காரணம் என்ன சொல்லுங்க? போ உரிய மனைவியை கூட கர்த்தரிடத்துல கேட்டிருந்தா கர்த்தர் கொடுத்திருப்பார். அதைத்தான் அந்த அதிகாரத்தில் நம்ம பின்னாடி வாசிக்கிறோம். நீ கேட்டிருந்தா நான் அநேக பெண்களை உனக்கு கொடுத்திருப்பேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாதபடியினாலே
அன்புக்குரியவர்களே, அப்போ நான் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானவைகளா? கர்த்தருக்கு சித்தமானவைகளை நாம் செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னுடைய காரியத்தை என்ன பண்ணுவார்? வாய்க்க செய்யலன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களோடு கூட இல்லை, இல்லது நீ செய்ய விரும்ப, நீ வேண்டிக் கொள்கிறது என்னது? அவருடைய சித்தமல்ல. அதை உணர்கிற உணர்வு வேணுமே, அதுதானே இல்ல. கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கோமே. கீப் ஆன் ஆஸ்கிங். அந்த வசனத்தை வேணா எனக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா இருக்கும்? ஆம்பிளிஃபைட்ல அப்படி போட்டிருக்கு, ஆஸ்க், கீப் ஆன் ஆஸ்கிங். கர்த்தருக்கு சித்தமில்லாததை கீப் ஆன் ஆஸ்கிங். கர்த்தர் கொடுப்பாரோ? வாய்க்க செய்வாரோ? எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு சித்தமானது என்று சொல்லும் பொழுது அவரே சொல்லியிருக்கிறார். அந்த 36 வசனத்தை 13 அப்போஸ்தலர் 13 கடைசி 36வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் தன் காலத்தில் சாகும் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தையே செய்து, தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுக்கு விரும்பின காரியங்களை அதையே செய்து அவன் மூச்சு விட்டான் கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும். ஆகையினால் தன் வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனா அவன் கர்த்தர் அவனோடு கூட இல்லாத பொழுது, நல்ல கவனிங்க, அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்றேன். அப்போ அங்க அபிகாயில், அவன் பேரு நாபால், இவன் தன்னுடைய நண்பர்களோடு கூட ஒரு மலையில ஒளிச்சிட்டு இருக்கிறான். தாவீது சவுலுக்கு பயந்து. அப்பொழுது அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு நேரம். நல்லா கவனிங்க. பெரிய நம்முடைய இதான் பிரச்சனை. அநேக நேரத்தில் நமக்கு நாம் நினைக்கிறது, நம்ம செய்கிறது எல்லாம் வாய்க்காமல் போகிற அந்த நேரம். அவனுக்கு அந்த சாப்பாடு இல்லை, நண்பர்களுக்கும் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷனே வராத பொழுது நம்முடைய நிலைமை. அப்போ தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்பொழுது அந்த நாபால்கிட்ட சொல்லி அனுப்புறான். அவன் ஒரு பெரிய விருந்து பண்றான். அங்க ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்யறான். அவன் மலை உச்சியில அவன் செய்யற சமையல் சாப்பாடு பிரியாணி எல்லாம் கீழே இருக்கிறது இல்லை, இவனுக்கு நல்ல வாசம் வருது. அவனுடைய ஆட்களை அனுப்புறான், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அப்போ அவனை தூசித்து விடுறான். தாவீது என்பவன் யார்? கண்டவன் இருக்கான், எல்லாமே எனக்கு தாவீதுன்னு யாரும் இல்லைன்னு சொல்றான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் நிலைமையில, ப்ரமோஷனே வரல, நம்ம எதிர்பார்க்கிற காரியமே நடக்கல, எல்லாமே நமக்கு எதிராக இருக்கு, 4 நாள் பவர் இல்ல, அப்படிப்பட்ட நிலைமையில அவன் அந்த நாபால போய் கொலை செய்யணும்ன்ற கொலை வெறியோடு கூட நிற்கிறான். பழி வாங்க வேண்டும் என்று நிற்கிறான். அப்போ கர்த்தர் அவனை விட்டு விலகி இருக்கிறதே நம்மால் காண முடிகிறது. ஆமா தானே? இல்லையா? இல்லைன்னா அப்படி ஒரு வெறி வந்திருக்காதே. கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை அவன் செய்ய துணிகிறான். அப்போது அபிகாயில் என்கிற ஒரு பெண், கர்த்தர் நீ பழி வாங்குகிறதையும் நீ ரத்தம் சிந்துகிறதையும் கர்த்தர் உன்னிடத்தில் விரும்பல. நல்லா கவனிங்க பிரியமான. அப்பொழுது அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ கணவன் கர்த்தருக்கு சித்தமானதை செய்யாமல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் லெவல்ல எதையாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, மனைவியாகிய நீ எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாய்? அபிகாயிலை போல நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்க முடிகிறதா? கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். 40 ஆண்டுகள் இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஆனால் இந்த 6 மாதங்கள் அதுல சொல்லப்படல. There may be
periods of time that he went away from God or he backslided. இது ஒரு நேரம். அப்போ அவனை தூக்கி விடுகிறதற்கு ஆள் வேணுமா இல்லையா? வேணுமா வேண்டாமா? மனைவி வேணுமா இல்லையா? கணவன் வேணுமா இல்லையா? ஊழியக்காரன் வேணுமா இல்லையா? யோசிச்சு பாரு. இல்லன்னா அது அந்த விருத்தி நம்மளோட கூட என்ன ஆயிடாது? விருத்தி அடைய முடியாது. That 6 months would have been prolonged to 6 years. அவன் விருத்தி அடையாத நாட்கள் கர்த்தர் அதை மாற்றி எழுதியிருப்பார். அவன் கர்த்தருடைய அந்த அந்த சித்தத்துக்குள்ள அவன் வர வைக்கிறதற்கு ஒரு பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவளையும் உதாசீனப்படுத்தி அவன் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்திருந்தார். இந்த இடத்துல 33.5 ஆண்டு மாத்திரம் போட்டிருப்பாரு, 7 ஆண்டுகள் விட்டுருப்பாரு, 40 ஆண்டு போட்டிருக்க மாட்டார். நல்ல கவனி. அதற்கு வேணும் அல்லவா? அதற்குத்தானே கர்த்தர் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அதற்குத்தானே ஆண்டவர் நமக்கு ஆலயத்தில் ஆசாரியர்களை வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நாம் விருத்தி அடையாமல் தகப்பன் போயிடக்கூடாதே என்று ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் வீட்டிலே இருந்தால் அவன் அந்த தவறான வழியிலே போக விடாமல் என்ன பண்ணிடலாம்? நிறுத்தலாமா? அப்ப அவனை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல முடியுமே. இதுக்கு உன்னுடைய நிலைமை இல்லை. Are we a catalyst? மற்றவர்களை கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தும். யாராயிருந்தாலும் சரி. அபிகாயில் was nobody at that time. She was nobody to him. நாபாலுடைய மனைவி. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால் தான் நீங்க நல்லா பாருங்க, அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கு பிரியமானவைகளையும் செய்கிறான். சித்தம் ஒன்று, அவருடைய பிரியம் இன்னொன்று. ஆகையினாலே தாவீது, நான் நினைக்கிறேன், அவன் சித்தமானவைகளை செய்கிறதற்கு அவன் கர்த்தருடைய பிரியத்தையும் அறிந்து செய்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? It may not have been written word of God. ஏனென்றால் சங்கீதம் 48 அவனை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதையே நான் செய்ய விரும்புகிறேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனால் தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு பிரியமானதையே நான் செய்ய விரும்புகிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இத்தனை ஆண்டுகள் என்னை வைத்திருக்கிறார் என்றால், அத்தனை நாட்களும் நான் கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்றால், சித்தமானவைகளை மாத்திரம் செய்து முடிக்காதபடிக்கு அவர் பிரியத்தையும் அறிந்து செய்கிறவனாக காணப்படும். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் 103 சங்கீதத்தில் 20-21 வசனத்தை வாசிங்க. அங்கு 2 குரூப்பா ஜனங்களை பிரிக்கிறான். ஒன்னு கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்கிறவர்களை என்று ஒரு குரூப், இன்னொரு குரூப் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு குரூப். எனக்கு அன்புக்குள்ளே அந்த வசனம் 20-21 வீட்டுக்கு சென்று வாசிப்பான். அப்போ நான் நினைக்கிறேன், இவன் இந்த 2 குரூப்பும் இணைந்த ஒரு குரூப்ல அவன் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? சில பேர் அவர் பிரியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆபேல் ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சுட்டு செத்து போயிட்டான். எப்படி அவருக்கு பிரியமானது செய்யறான்? 2 பேர் அண்ணன் தம்பி, 2 பேர் ட்வின்ஸ், 2 பேரும் காணிக்க வைக்க போறாங்க. காயன் நிலத்துல விளைஞ்ச பயிர் வகையை கொண்டு போறான் காணிக்க ஆண்டவருக்கு. இவன் மந்தையில தலையீற்றை பிடித்து கொளுத்த கன்றை பிடித்து
ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கிறான். அப்போ அவனுக்கு தலையீற்றை கொடுக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு? அப்ப நியாயப்பிரமாணம் கிடையாது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள் எழுதப்படல. பலி செலுத்துகிறதை பற்றி அவனுடைய தகப்பனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட வேளையில இந்த ஆபேலுக்கு மாத்திரம் எப்படி தெரியும்? அப்ப கர்த்தரை பிரியத்தை அவன் அறிந்து செய்கிறான். அதைத்தான் ஆண்டவர் கற்பனையாக எழுதி வைக்கிறார், நியாயப்பிரமாணமாக எழுதி வைக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும்னா மந்தைக்கு போய் ஒரு கொழுத்த கன்றை தலையீற்றை எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆபேல் செய்தான், அவருக்கு பிரியமானதை செய்தான். அது ஒரு சின்ன கூட்டம். ஆனா தாவீது he found himself to be one among the both the groups. அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான், கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தான். ஆகினால் தான் அவன் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடியினாலே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவது, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி செய்ய வைத்ததற்கு நான் இன்னொரு காரியத்தை நான் மனதிலே நினைத்தேன். அதற்கு ஏற்ற வசனம் நிறைய இருக்கு, ஆனா அதை தியானிக்க விரும்பல. அவன் தேவ பயம் உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று என்னுடைய வாழ்க்கையிலே அதை விரும்புகிறேன் நான். என்றால் வேதம் சொல்கிறது, அந்த தேவ பயம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பயபக்தி வேணும். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். அந்த தேவ பயம் எப்படி காணப்படுதுன்னா, நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 24 அதிகாரம் 26 அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பார்க்கணும். அப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை தன்னை விரட்டி சாகடிக்க வேணும் என்று துரத்தி கொண்டே இருக்கிற ஒரு சவுல், நமக்கு என்னைக்கும் இரவும் பகலுமா நமக்கு ஒரு பயமுறுத்தி கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன். தாவீதுக்கு இரவும் பகலும், உன் பாச கண்டா உனக்கு இரவும் பகலும் பயம். ஆனால் சம்பளத்தை குறைச்சிடுறாள். நல்ல கவனிங்க பையன். அப்போ அவனுக்கு எதிராக சவுல் இருக்கிறான். அவனை கொலை செய்வதற்கு ஒரு நல்ல தருணம் கிடைக்கிறது. 24 அதிகாரத்திலே 26 அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்க. ஆனா அப்போ அவனுடைய சொல்றான் 4வது வசனமும் 6வது வசனம் 7வது வசனத்துல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் எப்படி கை போடுவேன். அப்போ அவன் சவுலுக்கு பயப்படல, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தெய்வத்துக்கு பயப்படுகிறான். 2வது நேரமும் அது நடக்குது அவனுடைய வாழ்க்கையில் 26வது அதிகாரம். ஆனால் அந்த 26 அதிகாரத்துல அந்த கடைசி வசனத்துல அவனுடைய சத்ருவை வைத்தே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு ஒரு நாள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா, அவனுடைய வாயிலிருந்து வருகிறது அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. நீ மென்மேலும் மென்மேலும் நீ பலப்படுவாய், நாளுக்கு நாள் நீ பலப்படுவாய். யார் கொடுக்கிற ஆசீர்வாதம்? கர்த்தர் அவருடைய சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன? தாவீது தேவனுக்கு பயந்து. இன்றைக்கு இந்த உலகத்தார் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனா இருப்பாய் என்றால் நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா சொல்லுமா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்திருந்தனா நாளுக்கு நாள் விருத்தி அடைய. தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து. அதான் வேதம் சொல்லுகிறது,
கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. நீதிமொழிகள் 14:26 என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம். அப்ப அதான் விருத்தி. நான் விருத்தி அடைகிறது மாத்திரமில்லை, என் பிள்ளைகளும் விருத்தி அடையணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிள்ளைகளுக்கு அடைக்கலாம். எனக்கு மாத்திரம் அடைக்கலாம் இல்ல, எனக்கு மாத்திரம் திட நம்பிக்கை இல்ல, என் பிள்ளைக்கு அடைக்கலாம் வேணும். அதற்கு முக்கிய காரணம் என்ன? தேவனுக்கு பயந்து நடக்கிற காரியம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ராஜா அப்சலோம் அவனை கொலை செய்து விடுவான் என்று தாவீது எண்ணி அவன் எருசலேமை விட்டு ஓடி போகிறான். ஒலிவ மலைக்கு அவன் ஓடி போகிறான். அப்பொழுது வெறுங்காலாய், செருப்பு கூட போடல, வெறுங்காலாய் நடந்து கொண்டு போகிறான். வேகமாய் அவன் நடந்து போறான். பாதர் அந்த பஸ்காவை புசிக்கணும்னா எப்படி புசிக்கணுமா? பாதரிச்சியை தொடுத்து கொண்டு. இவன் பாதரிச்சியை தொடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, அப்படியே ஓடுறான். அவன் ஓடும் பொழுது அவன் பக்கத்துல அவன் சேனாதிபதி இருக்கான், பலசாலிகள் அவன் பக்கத்துல இருக்கிறாங்க, எல்லா மூப்பர்கள் இருக்கிறாங்க அவனோடு கூட. அவ்வளவு பெரிய படை சூழ அவன் போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சீமேயு என்கிறவன் புழுதியையும் கல்லையும் வாரி அவன் மேல போட்டு, இரத்த பிரியனை செத்து போ, பேலியாளின் பிள்ளையை செத்து போ என்று அவன் தூசிக்கிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தூஷணத்தை அவன் சகித்துக் கொள்கிறான். ஆகையினால் தான் அவன் விருத்தி அடைய முடிந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். You can react to that. அவனுடைய படை தளபதியே சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, அவன் தலையை வாங்கிட்டு வரேன். அவன் படை தளபதி கேட்கிறான், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் இந்த செத்த நாயை அவன் தலையை நான் கிள்ளி கொண்டு வந்துடுறேன். பட் அதை சகித்துக் கொள்கிறான். என் ஆண்டவரை குறித்து வேதத்திலே நான் அப்படித்தான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:2-3 வசனத்தை வாசிப்பேன். அவர் எல்லாவற்றையும் சிலுவையை சகித்துக் கொண்டார், எல்லா விபரீதங்களையும் சகித்துக் கொண்டார். 40 நாள் இரவும் பகலும் அவர் புசியல, குடிக்கல. ஆனாலும் அந்த தாகத்தையும் அந்த பசியை என்ன பண்ணிக்கிட்டாரா? சகித்துக் கொண்டார், சகித்துக் கொண்டார். இந்த தூஷணங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னையும் அப்படி தூஷித்தார். என்னை குடும்பத்தை, என்னையும் மனைவியும் அப்படி தூஷித்தார். இங்கு வந்தவர்களே வெளியே போய் தூஷித்தார்கள். இன்னும் என்னை குறித்து தூஷித்தவர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. They have not repented for that. எனக்கு அன்புக்குரியவர்களே, we all just swallowed it. அது எல்லாவற்றையும் நாங்க என்ன பண்ணிட்டோம்? We never reacted. We have just gulped it. எல்லா வெட்கத்தையும் சகித்துக் கொண்டோம், எல்லா தூஷணையும் சகித்துக் கொள்ளணும். கர்த்தர் நம்மை பெருக வைக்கணும்னா, விருத்தி அடைய வைக்கணும்னா இந்த சுவாபங்கள் நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அதற்குத்தான் எருசலேமிலே நீங்க காத்திருங்க, அவரிடத்திலே கற்றுக்கொள்ள, விபரீதங்களை சகிக்க கற்றுக்கொள்ளணும்னா என் ஆண்டவர் தான், அவர்தான் எனக்கு முதலாக நடக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே காத்திருங்க, அவருடைய பிரசன்னத்திலே காத்திருங்க, அபிஷேகத்தோடு அவரோடு கூட முழங்கால நெல்லுங்க. அப்பொழுது நமக்கு கற்றுக் கொடுப்பார். மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்துதான் இருந்தா, just seated at the feet of God. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுதான் காத்திருக்கிறது, அதுதான் காத்திருக்கிறது.
வேற ஒண்ணும் நீங்க ஜெபிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். வீணான வார்த்தைகளை கொண்டு அலப்ப சொல்லவே மாட்டேன். நீங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது கற்றுக்கொள்ள. இப்பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த நாட்கள் மிகவும் கொடிய காலம். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், பயங்கரமான காலங்கள் வருது. ஸ்பெசிபிக்கா சொல்லல, ஏன்னா எல்லாம் ஸ்பெசிபிக்கா பைபிள் எழுதிப்பட்டு கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த வருஷத்துல இது நடக்கும் அது நடக்கும் நான் சொல்ல துணியல்ல. ஆனால் மிகவும் கடினமான ஒரு வருஷமாக இருக்கும். இப்ப இந்த கடைசி நவம்பர் கடைசி இந்த டிசம்பர்ல நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க. இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். ஈவன் த கவர்மெண்ட் did not anticipate. The so-called proactive people, they did not anticipate it. The so-called prophets of this world, they were not aware of this. என கண்புக்குள்ளே 2016 is going to be much more difficult. அதை காட்டிலும் அதிக கடினமாய்த்தான் இருக்கும். ஆகையினாலே காத்திருக்குதல் தான். அந்த இதை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்துறீங்களோ இல்லையோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் திரும்பியும் கொடுங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. என்னுடைய காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். என்னுடைய கண்கள் உம்மை தரிசிக்கட்டும். 22:14 அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் கிடைக்கிற 3 ஆசீர்வாதங்களை கொடுத்து சென்ற மாதத்தில் நான் பேசினேன். தேவனுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நீதிபரரை தரிசிக்கிறது. அவருடைய திருவாய் மொழியை கேட்கிறார். தமிழ் அவருடைய திருவுள்ளத்தை அறியணும். அவருடைய சித்தத்தை, அவருடைய பிரியத்தை அறிந்து கொள்கிற உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. அவருடைய சத்தத்தை கேட்க. உலகத்துல என்ன எல்லா சத்தமும் இருக்கு, எல்லா சத்தமும் கேட்குது. நமக்குள்ளே அநேக சத்தம் கேட்குது. கேட்குதா இல்லையா? நம்முடைய மூளை அறிவு ஒரு காரியத்தை பத்தி சொல்லுமா சொல்லாதா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வில் சே சம்திங் பியாண்ட் மை நாலேஜ். என்னுடைய அனுபவம் சில காரியத்தை சொல்லுமா சொல்லாதா? மனைவி ஒரு காரியத்தை சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? கணவன் ஒரு காரியத்தை சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அநேக எல்லா சத்தத்திலையும் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு செவி எனக்கு வேணும். ஒருவேளை நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை, யோசனைகளை நம் சத்தமாக அறிந்து கொள்ள முடியும். தவறு செய்து விடுகிறோம். ஆகையினால் தான் கர்த்தர் தாவீதை விருத்தி அடை செய்ததற்கு இன்னொரு காரணம், எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஆலோசனைக்காக காத்திருப்பான். ஒரு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு அதுல இன்னொரு முக்கிய காரணம், கர்த்தர் அவனுக்கு அதிசயமானவர் மாத்திரமல்ல, ஆச்சரியமானவர் மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தராய் விளங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் அவன் செய்த அத்தனை காரியத்திலும் வாய்க்க செய்ததற்கு காரணம் அவருடைய சித்தம், அவருடைய பிரியம் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை கேட்டு அவன் பண்ணான், சத்தத்தை கேட்டு பண்ணான். நான் போட்டுமா? வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். பெலிஸ்தியர்கள் வந்து யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ரெப்பாயம் பள்ளத்தாக்கில் வந்து அவங்க முற்றுகை போட்டிருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? நீ போ, அவர்களை நான் உன் கடைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உடைந்த நீரை போல அவர்களை துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. செய்தாரா?
அவருடைய ஆலோசனையை கேட்டவனுக்கு கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தினாரா? அதே போல நடத்தி காண்பித்தார். திரும்பவும் சில நாட்கள், சில மாதங்கள் கழித்து அவர்கள் திரும்பவும் முற்றுகை போடுகிறார். அப்பொழுதும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முழங்கால் படிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, கொஞ்சம் அமைதியாய், நேரா போகாத, முசுக்கொட்டை செடியை சுத்திலும் சுத்தி கொண்டு போ. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, அமர்ந்துரு. அது நல்ல கவனிங்க. முசுக்கொட்டை, நம்ம என்ன நினைப்போம், அவர் சொல்றாரு முசுக்கொட்டை சுத்தி அப்படி போகணும் போல தெரியுதுன்னு அப்படியே போயிருவோம். அங்க போய் நீ அப்போ ஒரு சத்தம் கேட்கும் செடிகளுக்குள்ளே, இலைகளுக்குள்ளே. நான் செல்லுகிற சத்தம் உனக்கு கேட்கும். அப்போ புறப்பட்டு போ. இது வேணுமா வேண்டாமா சார்? உனக்கு வேணும் இல்ல, உனக்கு வேணும் இல்ல, கடைசி குட்டி பயலுக்கு வேணுமா, உனக்கு வேணுமா? எனக்கு வேணும் சார், எனக்கு கட்டாயம். அநேக என்னுடைய அனுபவம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, என்னுடைய அறிவு சில காரியத்தை சொல்லுகிறது, என்னுடைய நண்பர்கள் சில காரியத்தை சொல்றாங்க, என் மனைவி சில காரியத்தை சொல்லுவா. I don't just jump at everything. I just wait. என் மனைவி சொல்றேன்னு தலையில தூக்கி வச்சுட்டு நான் ஆட மாட்டேன். I wait. I learn to wait now. I was not waiting those days, but I have learned to wait. கர்த்தர் ஆலோசனை கொடுக்கட்டும். என்னென்றா அதே தாவீது அந்த 6 மாதத்துல அதுல ஒரு சில நாட்கள், அந்த 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அவன் ஒண்ணு சொல்றான், ஒரு பெரிய அறிக்கை செய்யறான் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு சவுல்ட்ட சொல்றான், இன்னைக்கு உன்னுடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு அருமையானது போல என்னுடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா. ஆகையினால எனக்கு யாரும் எனக்கு ஒரு சேதமும் பண்ண முடியாது. ஆனா அடுத்த அதிகாரம் முதல் வசனத்துல அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி சொல்லிட்டோம், அந்த படுபாவி அவன் எங்க இருந்தாலும் என்னை வறட்சிக்கிட்டு வரான். நான் எங்க போய் சிங்க கபில ஒழிச்சாலும் அங்க போய் வந்துடுறான். ஏதாவது மலை காட்டுக்குள்ள இருந்தாலும் அங்க வந்துடுறான். ஒரு பெரிய சேனையே வருது அவனுக்கு. இந்த ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சேனையே வருது. அப்ப அவன் சொல்றான், இவனுக்கு ஒரு நாள், இவன் கையில என்னைக்காவது ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன், செத்து போவேன். அதனால நான் பெலிஸ்தியன் தேசத்துல ஏதாவது ஒரு பட்டணத்துல நான் ஒழித்து கொண்டால் எனக்கு தாவலை என்று தன்னுடைய இருதயத்தில் யோசனை. This is the experience. His experience with Saul. அவன் எந்த காரியத்துக்கும் அவன் விடமாட்டான். என்னை கொன்று போட்டாதான் அவன் யோனத்தான் அவன் ராஜா பதவிக்கு வர முடியும். நான் இருந்த அவனுடைய மகன் யாரும் வர முடியாது, அவனுடைய பிள்ளைகள் யாரும் வர முடியாது. ஆகையினால இவனை கொன்று போட வேண்டும் என்று அவன் நின்று கொண்டிருக்கான். அப்போ அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு தன்னுடைய இறுதியம், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்சலோம் அந்த இவன் யோனத்தானோடு கூட பந்தியில உட்கார்ந்து இருக்கிறான். சவுல் என்ன பண்றான், ஒரு ஈட்டி. அங்கு ராஜ பந்தி நடக்குது, அந்த இடத்துல அவனை கொலை பண்ணணும்னு பார்க்க இவன் எந்த காரியத்தையும் அவன் செய்துடுவான். அதனால எங்கேயாவது போய் நான் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சவுலுடைய அவனுடைய குணாதிசயங்களை அறிந்தவன், அவனுக்கு ஆயுததாரியாய் பணிபுரிந்தவன், அவனோடு கூட இருந்து எல்லா அவனுடைய நெளிவு சுழிவுகளை தெரிந்தவன். அவனுடைய அறிவு சொல்லுது, நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே சில நாட்கள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை. அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக் பட்டணத்தை அழித்து போட்டு அவனுடைய மனைவி பிள்ளைகளை அவர்கள் சிறைப்பிடித்து போறாங்க. திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றான். அபிகாயில் குறுக்கிட்டான். இப்பொழுது ஆவியானவர் குறுக்கிடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த ஆவியானவர் குறுக்கிட்டு ஆண்டவரிடத்தில்
அவன்கிட்ட பேசுறார். அவன் தன் பலனில்லாமல் போக மட்டும் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நான் இப்பொழுது அந்த தண்டை பின்பற்றி போகட்டுமா என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் நீ போ என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 30:19 சொல்லுகிறது, தாவீது இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்று அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் இருதயத்தின் யோசனையின்படி செய்தபடியினாலே அவன் கீழே இறங்கிட்டான். ஆனால் கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? தூக்கி கொண்டு. அதுதான் நம்முடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. We will have some days that we will do according to our own heart's desire, but we will fall. அப்போ சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது சறுக்குகிறோம் என்பதை நீ உணரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப கீழே விழுந்தாலும் மீசையில அப்படிதான் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா தாவீது அப்படி சொல்றது இல்லை. சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது, உம்முடைய கிருபை என்னை தாங்கு. அந்த உணர்வு வேணும், அந்த உணர்வு வேணும். அந்த உணர்வை தான் இன்றைக்கு கேளுங்க நம்மளங்கள் படி.